ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில வட ஆற்காடு ஜில்லாவை சேர்ந்த சேத்துப்பட்டு கிராமத்தை சேர்ந்த லக்ஷ்மி அம்மா விஷயத்துல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்னு முடிச்சிருக்கோம். ஏன்னா ரமண மகர்ஷியும் சேஷாத்ரி சுவாமிகளும் ஒருவரே என்றதுக்கு சாட்சியா சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது இந்த லட்சுமி அம்மா விஷயத்தில் நடந்தது. லட்சுமி அம்மா ரமண மகர்ஷியை தவறாம தரிசனம் பண்றோம். எப்பயுமே ரமண மகர்ஷியை தரிசனம் பண்ணிட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து ரமண மகர்ஷியே நினைச்சு தியானம் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய இயல்பு. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு சேஷாத்ரி சுவாமியை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அவரை தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தீவிரமா தேடுறாங்க. ஒரு 5-6 நாள் அகப்படவே இல்லை சேஷாத்ரி சுவாமி. 7ஆவது நாள் கிடைச்சிட்டாரு. ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க. பார்த்த உடனேயுமே அவத்தோட பக்கத்துல நின்று கண்களை மூடி தியானம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பழக்கம் என்ன, ரமண மகர்ஷியை நினைச்சு தியானம் பண்றது தானே. அது இயல்பா வந்துடும் இல்லையா. அவர் கண்களை மூடின உடனேயுமே ரமண மகர்ஷியோட தோற்றம் தான் அவங்க நினைவுக்கு வருது. அவரை நினைச்சே தியானிக்கிறாங்க. நல்லா தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னார், அங்க என்ன இங்க என்ன எல்லாமே ஒண்ணுதான், பேதாபேதமே வேணாம் அப்படின்னாரு. இதுல இருந்து என்ன இருக்கு, அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் ஒரே ஞானத்தை தான் தரிசிக்கிறீங்க. அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா இறைவனை அறிஞ்சவங்க இல்லையா, ஞானத்தை உணர்ந்தவங்க, ஞானத்தை அடைஞ்சவங்க, அதுல வேறுபாடுகளே கிடையாது அப்படின்றத குறிப்பா உணர்ந்து இந்த சம்பவத்துல லட்சுமி அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி நம்ம தியானம் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சது. இது மட்டும் இல்ல, எம்கே சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் தெரியும் நேரா ரமணர்கிட்ட போயிட்டு தியானம் பண்றதுக்கு பூரணாதி லேகியான்னு ஒண்ணு சாப்பிட்டா தியானம் கை கூடுன்னு சொல்றாங்களே, நான் சாப்பிடலாமா, அது கை கூடுமா அப்படின்னு ஒண்ணுமே அவரு வேகமா சொன்னாராம். யாரு, ரமண மகர்ஷி. அதெல்லாம் கூடாது, கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் மனுஷ மனசு சும்மா இருக்குமா, 2-3 நாள் பார்த்துட்டு 3ஆவது நாள் 4ஆவது நாள் என்ன பண்ணாருன்னா, அந்த பூரணாதி லேகியத்தை சாப்பிட்டுட்டு தியானம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. எங்க பூரணாதி லேகியத்துல சிக்கிறவன இறைவன் அவரு பயங்கரமா ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணதுல இவர் சாப்பிட்ட மருந்தால ஏதோ ஒண்ணு ஏட உடமா நடந்து விபரீத புத்தியா மாறி போச்சு. ஆகாயம் அவருக்கு பூமியா தெரியுது, பூமி ஆகாயமா தெரியுது, சுத்துது, புத்தி மாறாட்டமாய் சுத்துது. அவர் ரொம்ப குழம்பி போய், ஐயோ இதை சரி பண்ணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு கேப் விட்டு இது மாதிரி நடக்குது. அவரால் தாங்க முடியல. நேரா ஓடி போறாரு அண்ணாமலையார் கோயிலுக்கு. போனா கம்பத்தொழிலாளர் சன்னதி கிட்ட சேஷாத்ரி சுவாமி உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் நிக்கிறார். அவர்கிட்ட போய் நின்னு இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேனே உனக்கு கூடவே கூடாது சாப்பிடாதுன்னு சொன்னேன், ஏன் நீ சாப்பிட்ட பூரணாதி லேகியத்தை. அவர் சொல்ல கூட இல்லை இந்த விஷயத்த. புத்தி தடுமாற்றம் வந்துருச்சுன்றதுதான் அவர் போய் சொல்றாரு. ஆனா அவரு சேஷாத்ரி சுவாமி உடனே, நான் தான் சொன்னேனே. இவர் போய் கேட்டது ரமண மகர்ஷி கிட்ட. ஆனா சேஷாத்ரி சுவாமி சொல்றாரு, நான் தான் சொன்னேன் கூடவே கூடாதுன்னு சொன்னேன், நீ எதுக்கு சாப்பிட்ட, போ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. சுவாமி சொன்னதை கேட்ட உடனே எம்கே சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு சகலமும் நடுங்கிடுச்சு. ஸோ இது ரமண மகர்ஷியும் சேஷாத்ரி சுவாமியும் ஒன்னேதான்றதுக்கு இன்னொரு சான்று. இதே மாதிரி காவிய கண்ட கணபதின்னு ஒரு பெரிய மகான். அவர் ரமண மகர்ஷியை பத்தி நிறையவே எழுதியிருக்கு. அவருடைய அனுபவத்துல சேஷாத்ரி சுவாமியையும் ரமண மகர்ஷியும் எப்படி பாக்குறாரு அவருடைய வாக்கு மூலமாவே கேட்போம். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு